வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 ஏக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த நோட்டிபிகேஷன் பத்தியும் நம்மளுக்கு எவ்வளவு ஜாப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தியும், அப்புறம் எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ல இன்னைக்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் என்னைக்கு வரையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல அப்படின்னு பார்த்தோம்னா 19/7/2024 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அன்னைக்கு நைட்டு 11:59 வரையும் நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ண இதை வந்து கரெக்ஷன் பண்ணணும், நம்மளுக்கு ஏதாவது மாத்தணும் அப்படின்னா அது என்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ 19ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணிக்கலாம், அதுல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது போக நம்மளுக்கு அந்த டேட் முடிஞ்சோடனே நம்ம அந்த கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அது வந்து 24/7/2024 இருந்து 26/6/2024 வரையும் நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கான பிரிலிமினரி எக்ஸாம், ஆக்சுவலி டிஎன்பிசி 2A பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பிரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துறேன். பிரிலிமினரி எக்ஸாம் வந்து நம்ம என்னைக்கு வைக்க போறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு 14ஆம் தேதி 9வது மாசம் 2024வது வருடம் வைக்க போறாங்க. இது வந்து எத்தனை மணிக்கு வைக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9:30 இருந்து 12:30 வரையும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். பிரிலிமினரி எக்ஸாம் 300 மார்க்குக்கு நம்மளுக்கு வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனையும் பிரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு மெயின்ஸ்க்கான எக்ஸாம்க்கான டேட் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம குரூப் 2A வந்துட்டு எவ்வளவு பேர் நம்மளுக்கு வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 2ல வந்து பார்த்தோம்னா 507 பேர் எடுக்க போறாங்க. குரூப் 2Aக்கு வந்து 1820 பேரே எடுக்க போறாங்க. ஸோ டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2327 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் குரோம்ல போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ள போயிடும். இதுல வந்துட்டு நீங்க இப்பதான் புதுசா நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்டர் நியூ யூசரை வந்துட்டு நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணி அதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிருங்க. இல்ல ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெஜிஸ்டர் யூசரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல ஏற்கனவே பதிவு செய்தோர் இல்ல புதிய பதிவு செய்வோம் நிலைவு, இதுல எந்த இது வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பதிவு செய்தோம் இதுல வந்துட்டு நம்மளோட பயனாளர் குறியீடும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு இந்த இதுல இருக்கிற நம்பர் வந்து நம்ம என்டர் பண்ணணும். நம்மளோட குறியீடு பாஸ்வேர்டு அந்த நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ளக்கு போகும். உள்ளக்கு போனீங்கன்னா இப்போ வந்து ஹோம் டேஷ்போர்டு இதுல வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். கரண்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணோம்னா இங்க நமக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு ஒன்று காமிக்கும். இந்த கிளிக் ஹியர் டு அப்ளையை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா இதுல வந்துடும் கம்பைன் சிவில் சர்வீஸ் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, என்னைக்கு எந்த டேட்டு, பேமெண்ட் டீடைல்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து டிஎன்பிசி இப்பதான் புதுசா அப்ளை பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 எக்ஸாமுக்கு வந்துட்டு பேமெண்ட் இது கிடையாது. இல்ல அப்ளை நவ் அப்படின்றது மறுபடியும் வந்து பயனாளர் குறியீடு கடவுச்சொல் அண்ட் இந்த நம்பரை பிளஸ் பண்ணி நம்ம வந்து இங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். கொடுத்தது பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு இதுக்குள்ள நுழையும். அதுல வந்துட்டு கீழே வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 and 2A சர்வீஸ் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்கும். இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ், அப்ளிகேஷன் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி, அகாடமிக் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாமினேஷன், பர்டிகுலர் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு இந்த இது ஃபுல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த கிரீன் டிக்ல வந்துச்சு நம்ம இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்குள்ள தொடர்க 10 இது நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். தொடர்களை நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருவாங்க. கம்பைன் சிவில் சர்வீஸ் என்னைக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, என்னைக்கு லாஸ்ட் நாள், எந்த தேதி வரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுல அறிவிக்கையின்படி நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. விண்ணப்பதாரர்கள் அறிவுரைப்படி அப்படின்னா நம்மளோட போட்டோ எந்த சைஸ்ல இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்தெந்த சர்டிபிகேட் எந்தெந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருவோம். இதுல நம்மளுடைய போட்டோ வந்து எந்த தேதியில எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும். இப்போ 2024 இதுல ஏப்ரல்ல இருந்து எடுத்த போட்டோஸ் நம்ம வந்து எந்த போட்டோ எடுத்ததுனால அதை வந்து நம்ம இங்க வந்து கொடுத்து சேவ் போட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இங்க சிக்னேச்சர் கொடுத்துட்டு சேவ் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட்ல கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து உங்களுக்கு அப்பேர் ஆகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க வந்து ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு நீங்க மறுபடியும் உங்களுடைய பெயர், உங்களுடைய இனிஷியல், எந்த தேதி பிறந்தீங்க, ஜெண்டர், அதுக்கப்புறம் வகுப்பு எஸ்சியா பிசியான்றது கொடுத்து நம்மளோட ஃபோன் நம்பர் என்ன ஒன் டைம் பாஸ்வேர்ட்ல கொடுத்தோமோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து மின்னல் அஞ்சலி மெயில் இமெயில் ஐடி கொடுத்து அந்த டீடைல்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து என்னென்ன அட்ரஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம், எந்த மாநிலம், எந்த மாவட்டம், மின்னஞ்சல், அதுக்கப்புறம் தொலைபேசி, மின்னஞ்சல் இதெல்லாம் கேட்கும். மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன என சான்றளிக்கிறேன். விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த பின்னர் விண்ணப்பத்தில் அளித்துள்ள விவரங்களை திருத்தம் செய்வதற்கான அளிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்திற்குள் மட்டுமே திருத்தப்படும். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா எவ்வளவு காலத்துக்குள்ள நம்ம இது மாத்திக்கலாம் அப்படின்றது அந்த டைட்டில் மட்டும்தான் நம்ம வந்து திருத்திக்க முடியும். இதுல வந்து டிக் கொடுத்துட்டு நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ
சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னொரு இதுல போகும். இல்லைன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இதுல வந்து இந்த இதுல ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறது வந்து முக்கியமானது. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த லாஸ்ட் நாள் முடியறதுக்குள்ள நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது போக ஒரு 3 நாள் வந்து அவகாசமா கொடுத்துருப்பாங்க. அந்த நாட்கள்ல வந்துட்டு நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றத இதுல கொடுத்துருக்காங்க. இல்ல கீழே அதுக்கப்புறம் கீழே போனோம்னா நம்ம வந்து நீங்கள் ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஆம்னா ஆம், இல்லை அப்படின்னு இல்லைன்னு கொடுத்துக்கலாம். அப்ப மாற்றுத்திறனாளியா அப்படின்னா ஆம்னா ஆம், இல்லை அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் டு கிளைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாம வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆம் அப்படின்னா அது யாருக்கெல்லாம் வந்துட்டு பொருந்தும் அப்படின்ற இதுல வந்துட்டு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் படிச்சவங்க தான் நிறைய பேர் அந்த எக்ஸாம் வரும் அப்படின்றதுக்காக தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு 40% குறைவா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அதான் இந்த குறைபாட்டின் வகை என்ன, குறைபாட்டின் சதவீதம், இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஆம் கொடுத்துருந்தோம்னா இதை கிளிக் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துலாம். முன்னாள் ராணுவத்தினரா ஆம்னா ஆம், இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு இது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதுலயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து கூட எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் அரசு பணியாளர், இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அரசு பணியாளர் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆமான் எஸ் கொடுத்து அது கீழே எந்த பணி, எங்க பணி புரிஞ்சிருக்கும், எவ்வளவு நாள் பணி புரிஞ்சிருக்கும், எந்த பதவி அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து வேர் யுவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நோ, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்து ரிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஸ்மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னா எனக்குள்ள மென்ஷன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் தேர்வாணையம் அல்லது பணியாளர் தெரிவு செய்யும் இதர முகாமைகளில் இருந்து தேர்வுகள் மற்றும் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்கள் நிரந்தரமாகவும் ஏதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தேர்வு எழுதி அதுல இருந்து இவ்வளவு வருஷங்கள் எழுதக்கூடாது, காப்பி இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு வருஷங்கள் எழுதக்கூடாது அப்படின்னு நிறைய இது இருக்கும். ஸோ அந்த இது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இல்லைன்னா இல்லை, ஆம்னா ஆம் கொடுத்து அந்த இதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். ஆம் கொடுத்தோம்னா எந்த தேர்வு இணையத்தில் எழுதிக்கும், எவ்வளவு வருஷம் வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க, அந்த முடிவு நாள் எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்புறம் குற்றவியல் வழக்கு, இதனால வரை ஏதாவது நம்ம மேல கேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்து அது என்ன கேஸ், நீங்க கேஸ் வந்து பதிவு பண்ணிக்கீங்களா, இல்லை அவங்க கேஸ் பதிவு பண்ணிக்கோங்களா, இல்லை 18 வயசுக்கு மேல கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவாங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடலாம். கேஸ் இருக்குன்னா கேஸ் இருக்குன்னு கொடுத்துடலாம். அடுத்து நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றவரா, ஆம் எஸ் கொடுத்துடலாம். இதுல வந்து நம்மளுடைய பார்வை திறன் எப்படி இருக்கு, விஷன் ஸ்டாண்டர்ட் 1, 2, 3 கொடுத்துருப்பாங்க. 1 வந்து வித்தவுட் கிளாஸஸ் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வித் கிளாஸஸ் வித்தவுட் கிளாஸஸ் வச்சு எவ்வளவு பவர்ஸ் இருக்கணும் அப்படின்றத இந்த இதை கிளிக் ஹியர் டு ரீட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கனாலே அதுல வந்து தெரியும். அதுல வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த அளவு விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது என்னதோ அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அது கீழே நீங்கள் நிற பகுப்பாய்வு திறன் இனிமேல் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா, ஆமாம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்புறம் எலிஜிபிலிட்டி, நீங்கள் ஏற்கனவே திருமணம் செய்த ஒருவரை திருமணம் செய்திருக்கீர்களானா ஆம்னா ஆம், இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியான்னு சொல்லி கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சம் மானிட்டர் ஏதோ ஒரு ஃபீல்டு விட்டேன். இந்த ஃபீல்டு நீங்கள் அரசு பணியாளரா, இல்லை, பணி நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நம்ம என்னால் கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் என்னதுன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். SSLC 10th உரியது, அப்புறம் கச்சசி அப்படின்றது யாராவது இது 12th உரியது, இல்ல 12th படிக்காம 10th முடிச்சுட்டு நான் IIT இது பாலிடெக்னிக் போயிட்டேன் அப்படின்னா அந்த இதுக்குரிய டீடைல்ஸ். டிப்ளமோ ஏதாவது படிச்சிருந்தோம் அப்படின்னா டிப்ளமோக்கான டீடைல்ஸ். அடுத்த லா டிகிரி ஏதாவது படிச்சிருந்தா லா டிகிரிக்கான இதுல வந்து என்ன கேட்டுருக்காங்களோ எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். UG டிகிரி, அதுக்கப்புறம் PG டிகிரி, IBG, MPhil, PhD. இல்ல நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அதுல இருக்கிற சைடு இருக்கிற இதுல எல்லாம் வந்துட்டு ஃபில்அப் பண்ணிடணும். ஃபில்அப் பண்ணிட்டு மேலே கொடுத்துள்ள இதை கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும். இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது என்னது நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய டைப் ரைட்டிங் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இதுல வந்துட்டு ஆங்கிலம் என்ன படிச்சிருக்கோம், தமிழ் எப்போ படிச்சிருக்கோம், அதோட சான்றிதழ் என்ன, என்னைக்கு சான்றிதழ் வாங்கியிருக்கோம், ஜூனியர் முடிச்சிட்டோமா சீனியர் முடிச்சிட்டோமான்னு சொல்லி இங்க வந்து கேட்டிருப்பாங்க. இதை தமிழும் ஆங்கிலமும் இரண்டும் கேட்டிருப்பாங்க. இரண்டும் நம்ம படிச்சிருந்தா இது படிச்சிருந்த இது டீடைல்ஸை கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து இல்ல படிக்கல அப்படின்னு நோ அப்படின்றத கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்படும் கணினியல் அழிவு, அதாவது அரசால் நடத்தப்படுகின்ற கணினியை பத்தி நம்ம படிச்சிருக்கோமா, அதுல தேர்வாயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இருந்தா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இதுல வந்து ஹிந்து ரிலிஜியனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமா ஹிந்து ரிலிஜியன் அண்ட் எஸ்னா எஸ் கொடுத்து ஒன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணலாமா நம்மளோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து நீங்க ஃபாரஸ்ட் போகணும் விருப்பம் கொடுத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இதுல வந்து ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன், இதுல வந்து நம்ம வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க. இந்த இதுல இருக்கிறது நம்ம ஏதாவது படிச்சிருந்தோம் அப்படின்னா அதுல வந்து டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்தோடனே
இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தெரியும். ஸோ அது கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளதுன்னு சொல்லி டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துடலாம். சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்னதுன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் வழியில வந்து கல்வி கற்றவங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன இப்போ 10th 12th தான் நம்ம லாஸ்ட் படிச்சிருக்கோம்னா 10th 12th வந்துட்டு தமிழ் வழியில பயின்று இருக்கோம் அப்படின்னா இங்க எஸ்ன்னு கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுத்தலாம். இல்லைன்னு கொடுத்து படிச்சிருந்தோம்னா ஆம் கொடுத்து நம்ம வந்து சர்டிபிகேட் வந்துட்டு நம்ம வாங்குறப்ப இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் எங்க வேணும் அப்படின்ற டீடைல்ஸ் தான் நம்ம வந்து இங்க கொடுக்க போறோம். ப்ரிலிமினரி எக்ஸாம் நம்ம வந்து எங்க வந்துட்டு எக்ஸாம் சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் 1 தேர்வு மையம் எங்க வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்வு மையம் 2 எங்க வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குன்னு வைப்பாங்க. ஸோ அந்த தேர்வு மையம் எங்க வேணும், எந்த ஊர்ல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணலாம். தேர்வு மையம் 2 நம்ம இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வந்து தேர்வு மையம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு நம்மளுக்கு எங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான சென்டர் வேணும் அப்படின்றத இங்க நம்ம கொடுப்போம். அதுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ல நம்மளுக்கு வந்து ஜென்ரல் தமிழ் அண்ட் அறிவுகள் இது மேக்ஸ் வேணுமா இல்ல ஜென்ரல் இங்கிலீஷ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதுல வந்து தமிழ் வேணா தமிழ் கொடுத்துக்கலாம், இல்ல இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ. அப்புறம் மெயின்ஸ்க்கு வந்துட்டு தமிழ் 2ஆம் தாள் வந்துட்டு எப்படி வேணும் கேட்டிருப்பாங்க. அதுல வந்துட்டு அதுலயும் வந்து பொது தமிழ் வந்து வேணுமா இல்ல இங்கிலீஷ் வேணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம தமிழ் வேணா தமிழ் இது பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் இது பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுக்கும். இங்க நம்ம வந்து எக்ஸம்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பேமெண்ட் கட்டாம இருக்கலாம். இல்ல நம்ம அந்த எக்ஸம்ஷன் நம்ம அந்த 3 இதை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் வந்து எவ்வளவு 100 rupees வந்து பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே உள்ளதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நம்மளுக்கு அதுக்கப்புறம் ப்ரிவியூ காமிக்கும். நம்ம கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்து நீங்க PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான்.